சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவித்ரா. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2026 உலகளவுல பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வெங்கடேசன் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா அவருக்கு இந்த தருணத்தில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஜென்ரலாக இந்த 2026 ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா எண் கணிதல் ரீதியாக பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்போ 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். ஓகே சார், பொதுவான பலன் சொல்லிட்டீங்க. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எண்கள் அரசியல் பண்றவங்களுக்கும் ஒத்து போகுமா? எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்கும். கண்டிப்பாக நவகிரகங்களும் எண்ணுக்குள்ள அடக்கம்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 2026 நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரையும் பெரிய அரசியலுக்கான எதிர்பார்ப்பு இருக்குன்னா இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சியாக தெரிஞ்சது, எதிர்கட்சியாக இருந்தது, புதுசாக ஒரு கட்சி தொடங்கியிருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புனா மக்கள் மத்தியிலே இருக்கு, அரசியல்வாதி மத்தியில் இருக்கு. எண்கள் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அது தவிர அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகமும் இருக்கும். ஆனால் நான் பொதுவாக சொல்ல போகிறது எண்கள் ரீதியாக எப்படி இருக்கும் தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இப்போ குறிப்பாக 1ஆம் தேதி பிறந்தவங்களாம் சூரியன் ஆதிக்கம் சொல்லிட்டு ஆல்ரெடி எண் 1, 10, 19, 28 பிறந்தவங்க எண் 1 குறிக்கும். சூரியனாதம். ஸோ ஆண்டும் சூரியனாக இருக்குது, அவங்களும் சூரியனாக இருக்காங்க. இந்த வாட்டி அவங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு நம்ம சொல்ல போனால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்க போது சொல்லிட்டேன். அதே எண்ணில் பிறந்தவர் ஜி.கே. வாசன். அவர் எடுக்கிற முடிவும் இந்த ஆண்டு குறிப்பாக ஒரு நல்ல முடிவாக இருக்கும். எந்த கட்சியில் கூட்டணி சேர போகிறாரு, அவர் கூட்டணிக்கு கொஞ்சம் வலு சேர்க்கிற அணியாக தான் இருக்கும். அவருக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்கணும், கண்டிப்பாக சாதகம் இருக்கும். அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஆண்டு அவர் மக்களுக்கு நல்ல பணிகள் செய்வார்னு எதிர்பார்ப்போம். ஓகே சார், இப்போ எண் 1க்கு சொல்லிட்டீங்க. அப்போ மற்ற எண்களுக்கும் இது பொருத்தமா இருக்குமா? எண்களும் கிரகத்தோட ஆதிக்கம் சொல்லியாச்சு. ஆல்ரெடி நம்ம 1 எண்ணை பார்த்துட்டோம். 2 எண்ணில் குறிப்பாக சந்திரன் ஆதிக்கம் இருக்கும். சந்திரன் ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. சூரியன் வந்தால் சந்திரன் ஆட்டோமேட்டிக் மறைஞ்சிட்டு சொல்லுவாங்கல்ல, அதனால சந்திரனோட ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்காது இந்த ஆண்டு. ஆனால் அவங்களுக்கு குழப்பமான மனநிலையிலே இருப்பாங்க. அடுத்தது எண் 3. எண் 3 யாருன்னு பார்த்தா நம்ம நாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்திருக்காரு. தேமுதிக அவர் சுதீஷ் பிறந்திருக்காரு. மற்றும் தமிழக ஆளுநர் RN ரவி பிறந்திருக்காரு. எண் 3ங்கிறது குரு. அவங்களுக்கு ஷார்ப்பான திங்கிங் கண்டிப்பாக இருக்கும். பட் சூரியனை இணைகிறப்போ இவங்களோட டாமினேஷன் கொஞ்சம் குறையும். அந்த அளவுக்கு வாய்ஸ் ரைஸ் ஆகாது. அந்த அளவுக்கு அவங்கள பவர் காட்ட முடியாது. என்னதான் அவங்க இணை கிரகமாக இருந்தாலும், அவங்களுக்கு நண்பர் கிரகமாக இருந்தாலும், இந்த ஆண்டு அவங்களுக்கு குறிப்பாக அவங்க கூட்டணி சரியாக அமைஞ்சால், அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நல்லாவே இருக்கும். ஆனால் குறிப்பாக நம்ம சூரியனோட டாமினேஷன் இருக்கும், சூரியனோட ஆக்குபேஷன் தான் மேலும் தான் இருக்கும். அதான் எண் 3க்கு. எண் 4 நல்ல நம்பர். எண் 4 இப்போது தமிழகத்தில் பிரபலமாக பேசிக்கொண்டிருக்கு யாருன்னு பார்த்தா விஜய், டிவிகே விஜய். அவர் பிறந்தது 22ஆம் தேதி. ஸோ இது ராகுவோட டாமினேஷன். 4ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாமே ராகுவோட டாமினேஷன். 4, 13, 22 பிறந்தவங்க எல்லாமே ராகுவோட டாமினேஷன் தான் இருக்கும். இவங்க என்னென்னா எங்கே கூட்டம் சேர்ந்தாலும் சரி பிரம்மாண்டமாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்காது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி எதிர்பார்ப்பு மக்கள் ரீதியாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ராகுவும் சூரியன் நிலையிருப்போ அது ராகு சாதகமாக இருக்குமா? சாதகமாக இருக்காது. ஆனால் இன்னொன்று ஒரு குழப்பமான நிலையில் தான் இருப்பார். இவர் தீர்க்க முடிவு எடுக்கணும். நல்ல முடிவு எடுத்து நல்ல கூட்டணி அமைச்சா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ராகு சூரியன் நிலையிருப்போ இவருக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் இவர் அடிக்கடி நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஆண்டாக தான் இருக்கும். ஸோ இவர் தைரியமாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகலாம். ஓகே சார், எண் 5 எப்படி சார் இருக்கும்? எண் 5. எண் 5 நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் புதன் பகவான். ஸோ எண் 5 யார் பிறந்தன்னு பார்த்தோன்னா 5, 14, 23 பிறந்தவங்களாம் எண் 5 குறிக்கும். இந்த அரசியல் ரீதியாக யார் பிறந்தவங்கன்னு பார்த்தோம்னா OPS ஓ பன்னீர்செல்வம். அவர் எண் 5 தான் பண்ணியிருக்காரு. கனிமொழி அவர்களும் எண் 5 தான் பிறந்திருக்காங்க. ஸோ எண் 5 இவங்களுக்கு எப்பயுமே ஒரு புதன் கிரகம் சூரியன் கிரகம் நண்பர் கிரகம்னு சொல்லுவாங்க. சூரியனோட இணைஞ்சிருந்தால் இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு நல்லாயிருக்கும். நான் குறிப்பாக சொல்கிறது பன்னீர்செல்வம் சொல்கிறேன். அவர் டிசிஷன் எடுக்கலாமா வேணால் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஆண்டு அவர் சூரியனோட பகையாக இல்லாமல் சாதகமாக இருந்தாருன்னா இவருக்கு கொஞ்சம் நல்ல ஆண்டாகவே அமையும். ஓகே சார், எண் 6. எண் 6ங்கிறது நம்ம சுக்கிர பகவான். இது சுக்கிரனுக்கும் அரசியலுக்கும் ரொம்ப எப்பயுமே சாதகமாக இருந்ததே கிடையாது. வானதி சீனிவாசன் மட்டும்தான் எண் 6 பிறந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சுக்கிரன் பகவானும் அரசியலுக்கும் ரொம்ப எப்பவுமே டிஸ்டன்ஸ் இருக்கும். சாதாரணமாக தான் அவங்கள மேம்படுத்துக்கு ஆண்டாவே அமையும் இந்த ஆண்டு. ஓகே சார், எண் 7. எண் 7 அதான் சொன்னேன் ஏற்கனவே நம்ம பொது பலன் பார்க்குறவே சொன்னோம். எண் 7ங்கிறது கேது பகவான் ஆதிக்கம். இந்த ஆண்டு அவங்க கேதுங்கிறது எப்பயுமே சுருக்குதல், தன்னைத்தானே தாழ்வுபடுத்துவாங்க. மற்றவங்கள பற்றி பேசலைன்னா கூட நம்மளை பற்றி தான் பேசியிருப்பாங்க, எண்ணம் ஓட்டிகிட்டே தான் இருக்கும்.
எண்ணத்துல வெளில வந்து அவங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. இப்போ அரசியல் ரீதியாக யார் யார் பிறந்திருக்கான்னு பார்த்தா, நம்ம பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களும், பிஜேபி தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் எண் 7ல் தான் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டே இருந்தால் போதும். இப்போ குறிப்பாக சூரியன் இருக்கிறதுனால சூரியன் டாமினேஷன் இருக்கும். பட் கேது வந்து நீங்கள் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் ஆண்டவனுக்கு வழிபட்டு எந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே சார். எண் 8. எண் 8 நம்ம பொது பலனில் பார்த்த மாதிரி தான் எண் 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும். இன்னொன்று 8ஆம் நம்பரை பார்த்தாலும் தெரியும், எந்த இடத்துல தொடங்குறாங்களோ அந்த இடத்துல தான் நிற்பாங்க. இது அரசியல் ரீதியாக யார் பிறந்திருக்குன்னு பார்த்தா, நம்ம சீமான் அவர்கள் பிறந்திருக்காரு, மோடி அவர்கள் பிறந்திருக்காங்க, மற்ற சில தலைவர்களாக பிறந்திருக்காங்க. மோடிக்கு பொறுத்தவரையும் இந்த 2026 எலெக்ஷனுக்கு அவருக்கு பெருசாக இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவர் எந்த நிலையில் ஆரம்பித்தாரோ அந்த நிலையில் இருக்க போகுது. எல்லா எலெக்ஷனும் அவர் வாங்குற வாக்கு கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக நான் சொன்ன இந்த 26 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள வந்து வெற்றி நல்லா கிடைக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு இது கர்மா கிடைக்கிற ஆண்டாவே தான் அமையும். அதனால் கொஞ்சம் உங்கள் வேலையை பார்த்து செம்மையாக செஞ்சுட்டு போங்க. அடுத்தடுத்த காலம் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். ஓகே சார். எண் 9க்கு சொல்லுங்க சார். பொது பலன் பார்க்குறப்ப எண் 9ங்கிறது செவ்வாய் பகவான் குறிக்கும். செவ்வாய்னாவே அதிகம் கோவம் வரும். ஸோ இந்த ஆண்டு நீங்கள் பழித்திருக்கும் ஆண்டாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு கோவம் வந்தாலும் அதை கடந்து போங்க, மெடிடேஷன் ஈடுபடுங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய்னா இன்னும் கோவம் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ இந்த ஆளும் நீங்கள் கோவத்தை கொஞ்சம் தணிச்சுக்கோங்க. குறிப்பாக மத்திய அரசியல பயிற்சிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இது இருந்தால் தான் உங்களுக்கு கடந்து போகும். 9ஆம் தேதி பிறந்த யாருன்னா நம்ம தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பிறந்திருக்காரு. இந்த ஆண்டு அவர் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா சூரியனும் சரி செவ்வாயும் சரி சிறப்பாக தான் இந்த ஆண்டு இருக்கும். ஆனால் அவர் கோவத்தை கொண்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும். யாரையும் பழித்திருக்கணும் ஆண்டான்னு நினச்சிக்க வேண்டாம். மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். மேக்சிமம் அந்த அரசியல் தலைவர்களோட பெயர்கள்லாம் சொல்லி கவர் பண்ணிட்டீங்க. சினிமா துறையிலையும் பார்க்கலாமா சார் இந்த மாதிரி? எண்கள் வந்து எப்பவுமே நவகிரகங்கள் ஆதிக்கம் உண்டு. எல்லா துறைக்கும் இது பொதுவாக அடங்கும். நம்ம ஜென்ரலாக தமிழக மக்கள் ஒன்று அரசியல், அடுத்தது சினிமா, இது 2 தான் பெருசாக ஹைலைட்டாக பார்க்குறாங்க. இந்த வீடியோஸ் தான் நிறையா போக செய்யுது. சினிமா துறை அதே மாதிரி தான். நம்ம அவங்க பிறந்த தேதி வச்சே சொல்லலாம். நான் இந்த ஆண்டு யார் யாருக்கு சிறப்பாக இருக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வாட்டி அஜித்துங்கிறது சினிமாவிலையும் சரி கார் ரேஸ்லையும் சரி ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஆண்டாக அமைய தான் போகுது. ஏன்னா அவர் எண் 1ல் தான் பிறந்திருக்காரு. சூரியன் ஆதிக்கம் இருக்கும். ஆல்ரெடி 2026ங்கிறது சூரியன் ஆதிக்கம் இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவர் மட்டும் இல்லை, தனுஷும் அவரும் 1ல் தான் பிறந்திருக்காரு. ஜெயம் ரவி ரவி மோகன் மாதிரியாரு. 2026 ஆண்டு பெரிய மாற்றம் வரும், பெரிய முன்னேற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கான வேலையை அவர் செய்யணும். வேலை செய்யலைன்னா அந்த கடவுளும் பலன் தர மாட்டாங்க. ஸோ அவருக்கு சாதகமாக ஆண்டாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். இதை தவிர நம்ம சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா 8ல் பிறந்திருக்காரு. சிவகார்த்திகனும் சரி விக்ரமும் சரி எண் 8ல் பிறந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன சனி பகவான் ஆதிக்கம் இருக்குது. நெகட்டிவ் கேரக்டரோ ஒரு வித்தியாசமான கேரக்டரோ இந்த ஆண்டு ட்ரை பண்ணாங்கன்னா பெரிய அளவு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி கமல் வந்து 7ஆம் தேதி பிறந்தார். அது ஆல்ரெடி நான் சொன்னேன் கேதுவோட ஆண்டு இருக்கும். ஸோ கேதுவும் சூரியனும் இந்த ஆண்டு அவருக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்காது. கேதுங்கிறது சினிமா ரீதியில் ஏதோ ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஆன்மீக ரீதியான படம் எடுத்தாருன்னா அவருக்கு பெரிய 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 சக்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டு. ரஜினி சிம்பு பிறந்து 3-2 கூடியவர்கள் தான் 2 பேருமே. குரு காம்பினேஷன் கரெக்டாக அமைஞ்சதுன்னா இவங்களுக்கும் சக்ஸஸ் உண்டு. ஆனால் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் காம்பினேஷன் அமையும். குரு சூரியன் இருக்கிறதுனால சூரியனோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கும் ஓரளவுக்கு படம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சிம்புவுக்கு வந்து இவரோட ஆதிக்கத்தை வெளில காட்டக்கூடாது. இவர் கொஞ்சம் அடங்கி போனாலே இந்த படம் நல்லா ஓடும். நான் இல்லை டாமினேட் தான் பண்ணுவேன் அப்படின்னு தான். இப்போ அட்லீஸ்ட் ஒரு படத்தில் டபுள் ஹீரோ இல்லை ட்ரிபிள் ஹீரோ இருக்க சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாருன்னா இந்த ஆண்டு நல்ல படம் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இண்டிவிஜுவலாக நடிக்கிறதோட அந்த படத்தில் 2 ஹீரோ 3 ஹீரோ படத்தில் நடிச்சாருன்னா இவர் பேர் நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026 எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த தருணத்தில் மீண்டும் நம்ம ஐயா பொதுவுடைமைத்தி ஐயாவுக்கு இந்த தருணத்துக்குள்ள என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கேன். என்னை மேலும் மெருகேற்றிய அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் ரீதியாக எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும் எவ்வளோ பாதிப்பாக இருக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2026 தமிழக மக்களுக்குள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.